வங்கக்கடலில் நிலவிய பென்சல் புயல் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11:30 மணியளவில் முழுமையாக கரையேறியது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பலத்த சூறைக்காற்றுடன் கரை கடந்த பென்சல் புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவிய பென்சல் புயல் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11:30 மணியளவில் முழுமையாக கரையேறியது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய பென்சல் புயல் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11:30 மணியளவில் முழுமையாக கரையேறியுள்ளது. பலத்த சூறைக்காற்றுடன் கரை கடந்த பென்சல் புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவிய பென்சல் புயல் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11:30 மணியளவில் முழுமையாக கரையேறியது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு தனது முழு பயணத்தை முடித்துக் கொண்டிருக்கிறது பென்ஜின் புயல். இந்த புயல் தனது தொடக்க நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கடந்த 23ஆம் தேதி உருவாகியிருந்த நிலையில தற்பொழுது நவம்பர் 30ஆம் தேதி இரவு 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள்ளான நேரங்களில முழுவதுமாக கரையை கடந்து முடித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 7 நாட்கள் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு புயலாக வலுப்பெற்று தமிழகத்திற்கு பரவலாக மழை வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு தற்பொழுது புதுச்சேரி அருகே இந்த புயல் கரையை கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புயல் என்ற நிலையிலேயே இது கரையை கடந்திருக்கக்கூடிய சூழல்ல காற்றுடைய வேகம் அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் என்ற வேகத்துல காற்றுடைய வேகம் உணரப்பட்டதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது இன்னும் 3 மணி நேரத்துல, அதாவது இரவு 30ஆம் தேதி இரவு 11:30 நிலவரப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது இதனுடைய நகர்வு மேற்கு தென்மேற்கு திசையில் இருப்பதன் காரணமாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மற்றும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் நாளை மறுநாள் மேற்கு மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய பயணம் தற்பொழுது கரையை கடந்ததுக்கு பிறகாக புயல் என்ற நிலையிலிருந்து இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளாக அதனுடைய நிலையை இழக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் மணிக்கு 90 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இருந்திருக்கிறது. இதன் காற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள், இந்த புயலினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை மற்றும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நாளை காலையில் நமக்கு முழுவதுமாக தெரிய வரும். தற்போதைய சூழல்ல புயல் முழுவதுமாக கரையை கடந்து முடித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல இறுதி கட்டத்துல வேகம் எடுத்து மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுதைய நிலவரப்படி இது இன்று மாலை, நேற்று 30ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவுல புயலுடைய முதல் பகுதி அதனுடைய வெளிப்புற சுற்றுச்சுவர் நிலத்தை தொடங்கியது. அந்த 5:30 மணியிலிருந்து பிறகு 30ஆம் தேதி 11:30 நேரத்துல, அதாவது 6 மணி நேரம் இந்த புயல் முழுவதுமாக கரையை கடப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் முன்கூட்டியே இது 11:30 அளவுல முழுவதுமாக கரையை கடந்து முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலை தெரிவித்திருந்தோம். தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வானிலை ஆய்வு மையம் இந்த புயல் ஏறக்குறைய 6 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டு கரையை கடந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த பென்ஜின் புயலுடைய இறுதி இதனுடைய நிறைவு பெற்றிருக்கிறது. இதன் பிறகு இன்னும் 3 மணி நேரத்திற்குள்ளாக அது புயல் என்ற நிலையிலிருந்து வலு இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அது படிப்படியாக வலுவிழக்கும் என்பதையும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு பிறகாக வலு குறையும் பொழுது மேற்கு நோக்கி நகரக்கூடிய சூழல்ல அரபிக்கடல்ல மீண்டும் அதனுடைய
மிச்சங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு இனி அடுத்த கட்டமாக உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்படும் எனவும், புயல் கரையை கடந்ததுக்கு பின்னரும் கூட கடலோர பகுதிகளில் காற்றின் போக்கு அதிகமாக இருக்கும் என்பதனால பொதுமக்கள் அத்தியாவசிய காரணங்களின்றி கடலோர பகுதிகளுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை பிற்பகலுக்கு பிறகாக கடலுடைய அலை சீற்றங்கள் தணிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதனால நாளைய தினம் பிற்பகல் வரையிலும் பொதுமக்கள் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இது கரையை கடந்ததுக்கு பிறகும் கூட மழை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருப்பதனால தொடர்ந்து பரவலாக இது மழையினுடைய வாய்ப்பு இருக்கும் எனவும், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளை தினம் இது ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை என்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும், 3 மாவட்டங்களுக்கு இதன் காரணமாக நாளைய தினம் அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி ஓரிரு இடங்கள்ல 3 மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சின் புயலுடைய மிச்சத்தின் காரணமாக நாளை தினம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல ஏதேனும் ஓரிடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் எனவும், புதுச்சேரியிலும் அது போன்ற அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பெஞ்சின் புயலுடைய இறுதி கட்டத்துல அது புயல் என்ற நிலையிலிருந்து வலுவிழந்ததுக்கு பிறகாக அதனுடைய தாக்கத்தால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆகிய 14 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 8 மாவட்டங்களிலும் நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நமக்கு அடுத்திருக்கக்கூடிய நேரங்கள்ல அதாவது நமக்கு விடிய காலை 4 மணி வரையிலும் தீவிர மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய மாவட்டங்களாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய இந்த 4 மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய காரணியாக தொடர்ந்து இந்த புயலினுடைய மிச்ச பகுதிகளானது அமையும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலை புதுச்சேரிக்கும் தொடரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 4 மணி வரையிலுமான நேரத்துல ஓரிரு இடங்கள்ல லேசான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த பெஞ்சின் புயலுடைய பயணமானது நிறைவு பெறுவதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றனர். இனி இது பெஞ்சின் புயலுடைய மிச்சமாகத்தான் அதனுடைய வலுவிழந்து கொடுக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடையாளப்படுத்தப்படும் என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.